ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிம் பண்டல். பொதுவாக பாடி ஸ்வாப்பு, அதாவது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுற கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம நிறைய ஹாலிவுட் மூவில பார்த்திருப்போம். ஆனா காட்டுல இருக்கிற ரெண்டு பரம எதிரிகளான மிருகங்களுக்கு எதர்ச்சியா ஒருத்தரோட உடம்பு இன்னொருத்தருக்கு மாறிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த சுவாரஸ்யமான கதை தான் 2022 நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிற ஸ்வாப்டு. இது ஒரு அனிமேஷன் படமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. கதை என்னதுன்னா, ஓலி அப்படிங்கிற சின்னஞ்சிறு காட்டு மிருகமும் லிவ் அப்படிங்கிற ஒரு அழகான பெரிய பறவையும் ஒரு மேஜிக் செடியினால அவங்க உடம்ப மாத்திக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா வேற வழி இல்லாம ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து அவங்க காட்டுல மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிற ஃபயர் வுல்ஃப்ஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினாங்க, திரும்பவும் அவங்களோட பழைய உடம்புக்குள்ள போனாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. உங்ககிட்ட நெட்ஃபிளிக்ஸ் ஐடியா இருந்தா போய் தாராளமாவே தமிழ் டப்பிங்ல பாருங்க. தமிழ் டப்பிங்ல அல்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்படி முடியாத பட்சத்துக்கு என்னால முடிஞ்ச வர ஃபன்னா கொண்டு போறேன். மிச்சத்தெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். சரி, இப்போ வாங்க வளவலன்னு பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படம் எல்லாம் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டுக்கு நடுவுல பெரிய தீவு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தீவை சுத்தி ஏகப்பட்ட பறவைகளும் பறந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பறவைகள் கண்ணுல படாம இலைய பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோவான ஆலி வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆலி அங்க இருக்கிற பட்டாணி எடுத்து சாப்பிடலான்ற போது அங்க இருக்கிற ஒரு பறவை ஆலிய பார்த்து துரத்த ஆரம்பிக்குது. அப்ப அப்படியே கட் பண்ணா, என்னோட பேரு தான் ஆலி, இந்த தீவுல இவ்வளவு பறவைகள் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு இப்ப அவனும் ஒரு பிளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆலியோட இனமே இந்த தீவுல ரொம்ப அழகா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஆலியோட கேரக்டரை பத்தி பார்க்கணும்னா அவ ரொம்பவே துரு துருன்னு இருந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆர்வத்தாலேயே இந்த தண்ணி கடியில எப்படி போறது, நம்மளால எப்படி மூச்சு விடுறது அப்படின்னு அவனும் சில பல ட்ரிக் பண்ணி தண்ணி கடியிலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற உயிரினங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது அவன் ஒரு பெரிய மீனையும் பாக்குறான். அந்த மீனை மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது பட்டுன்னு அவனை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஆலியோட அப்பா தான் வந்திருக்காரு. இப்ப அப்படியே ஆலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சில அட்வைஸையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு எதுக்கு மோப சக்தி அதிகமா கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளால முன்கூட்டியே ஆபத்தை உணரணும். நம்ம இனத்தை விட்டு வேற எந்த இனத்து கூடயும் நம்ம பழக கூடாது. அப்படி பழகுனா நமக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆலியும் சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் இல்லையே, அங்க இருக்கிற விலங்குகள்லாம் பாசமா தான் பழகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ உனக்கு அந்த கதையை சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஆலியோட அப்பாவும் சொல்றாரு. அதை கேட்ட ஆலியோட அம்மாவும் இப்ப அவனுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆலியோட பாட்டி இல்ல, என் பேரண்டிக்கு அந்த கதையை சொல்லியே ஆவான் அப்படின்னு இப்ப அவங்க இன்னொரு பிளாஷ்பேக்கையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற நம்ம இடம் தீவா இருக்குதுல்ல, முன்னாடி இது தீவாவே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பா தான் இருந்துச்சு. அப்ப எல்லா உயிரினங்களும் ஒன்னா அன்பா தான் பழகிக்கிட்டு வந்தோம். ஆனா இந்த காட்டுல பெரிய பிடிச்ச ஒரு ஓனாயும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்க எல்லா உயிரினத்தையும் அடிச்சு கொன்னு சாப்பிட்டுக்கிட்டும் வந்துச்சு. அந்த சமயத்துல தான் நம்ம காட்டுக்கு டிசோங்கிற ராட்சச உயிரினமும் வந்துச்சு. வந்த டிசோக்களை விரட்ட தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாலும் டிசோக்கள் நமக்கு அன்பா பழகி அதுகிட்ட ஒரு மர்ம செடியும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை தொட்டா நம்ம வேற ஒரு உயிரினமாவே மாறிடலாம் அப்படின்னு அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட உயிரினமும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இதை பிடிக்காத அந்த நெருப்பு ஓனாயும் டிசோவை மொத்தமாவே எரிச்சிடுச்சு. அதை பார்த்து மிச்ச மீதி டிசோக்கெல்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மலையில டிசோ மோதி போய்கிட்டு இருந்த தண்ணியை தடுத்து இந்த இடமே இப்ப தீவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கேட்ட ஆளியும், இவ்வளவுதானா, நான் கூட ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு பயங்கரமான கதையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இப்ப அவங்க அப்பாவோட உணவு சேகரிக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பட்டாணி விதைகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த விதையெல்லாம் எப்படி உரிச்சு எடுக்கணும்ன்றத அவங்க அப்பா சொல்லி கொடுத்து இப்ப ஆளியும் உணவு சேகரிக்கிற அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சமயத்துல பறக்க தெரியாத ஒரு பறவையும் அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தள்ளி பொத்துன்னு விழுது. அதை ஆளி பார்த்து அந்த இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கான். அப்ப அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி பறவையே இப்போ வந்த ஆளிய குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆளியும் என்ன பண்றானா, அங்க இருக்கிற குட்டி பட்டாணியை பிரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதை சாப்பிடு, நீ பசியோட இருக்க போல, இது சாப்பிடுற பொருள் அப்படின்னு அவனுமே சாப்பிட்டு கொடுக்கறான். அப்போ அந்த குட்டி பறவையும் அந்த பட்டாணியை சாப்பிடுது. இப்போ அதே போல இன்னொன்னையும் எடுத்து போட்ட உடனே எப்படி பிரிக்கணும்ன்றத கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பறவையும் அந்த பட்டாணியை எப்படி பிரிக்கிறதுன்றத கத்துருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு ஆலியோட அப்பாவும் தான் பையன் ஒரு பறவை கிட்ட இருக்கிறத பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஆலியும் சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்போ பயப்படாதீங்க போ, இது குட்டி வீரனம் தான், நம்மள எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பறவையும் இப்ப கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஏகப்பட்ட பறவைகளும் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆலியோ அவங்க அப்பாவும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வந்த பறவைகள் எல்லாமே அந்த பட்டாணியா பார்த்து நம்ம இந்த இடத்துல தங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அங்க அத்தனை பறவை பார்த்த ஆலியோட அப்பாவும் கேக்குறாரு, என்றா எப்படி பண்ணி போட்ட அப்படின்னு கேட்டதும் கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல ஆலி ஒரு பறவை
பறவையிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய்கிட்டு இருந்தால அதோட தான் கண்டினியூ பண்றாங்க. ஆளி அந்த குட்டி பறவைக்கு எப்படி பிரிக்கணும்ன்றத கத்து கொடுத்ததுனால மொத்த பறவையும் உணவுக்காக இங்கவே இருந்துருச்சு. அப்ப ஆளிய ஒரு பறவை சாப்பிடலான்னு வந்துகிட்டு இருக்கும் போது அதுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, பயந்து போய் ஓடி போயிருச்சு. அப்ப கிடைச்ச ஒரே ஒரு பட்டாணி பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆளியோட இனம் எங்க மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு வராங்களோ அந்த இடத்துக்குமே இப்ப வரான். அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பாவும் எல்லார்கிட்டயும் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஆளியோட அப்பாவும் அவங்களோட இன மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம எல்லாரும் பசிலேயே சாக போறோம், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போது ஆலியோட அப்பா ஆளி கிட்ட பேசுறத கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு. அப்பதான் அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாரு, நான் ஆலியும் ஒரு மாதிரி சோகத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது அவன் கையில இருக்கிற பக்கெட்டை தூக்கி போட்டு உடைக்கிறான். அதுல இருந்து உடஞ்சு வந்த கிளாஸும் இப்ப சூரிய ஒளியில பட்டு மின்னுது. அப்பதான் அவனுமே யோசிக்கிறான், அந்த பறவை ஏன் நம்மள எதுவும் பண்ணாம போய்கிடுச்சு, ஓ இந்த கண்ணாடி வெளிச்சத்துக்கு பயந்து தான் அது பறந்துச்சோ அப்படின்னு இப்ப அதை டெஸ்ட் பண்றதுக்காக கையில ஒரு 2 கண்ணாடி துண்டையும் எடுத்துட்டு போறான். அப்ப பறவை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இப்ப கண்ணாடியை பயன்படுத்தி அந்த பறவையை விரட்ட பாக்குறான். பார்த்தா அந்த கண்ணாடி வெளிச்சம் பட்டு பறவை எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற எல்லா பறவையும் இப்ப பறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாகறான், இதுதான் ட்ரிக்கா அப்படின்னு. அப்ப தூரத்துல ஒரு பெண் பறவையோ ஆளிய பார்த்து இப்ப ஓடி வந்துகிட்டு இருக்கு, அவளை வாடி அப்படின்னு இப்ப கண்ணாடி துண்டோட வெளிச்சத்தை இப்ப அந்த பெண் பறவை கிட்ட காட்டின உடனே பெண் பறவைக்கும் கண்ணு கூசிடுது. அப்ப 2 பேரும் இப்ப கண்ட்ரோல் இல்லாம மோதி இப்ப உருண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆளி வந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளேயுமே விழுந்துடுறான். அப்ப அந்த பள்ளத்துல ஏகப்பட்ட வேறு வேற இருந்துகிட்டு இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அது அறந்து இப்ப பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு கீழே பார்த்தா டிசர்வோட அந்த மந்திர செடியோ அங்க ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம பாட்டி சொன்னாங்களா, இதை பட்டா நம்ம உருவம் மாறிடுவோமா அப்படின்னு அவனும் தப்பிக்க பாக்குறான். ஆனா அந்த நரம்பு இருந்து அந்த மந்திர செடி மேலேயே விழுந்துடுறான். அப்போ அப்படியே ராத்திரியும் ஆகுது, இன்னும் ஆளி வீடு திரும்பல அப்படின்னு அவனை தேடி அவனோட ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ ஆளிடே எங்கடா இருக்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஆளியோட குரலுமே ஒரு பள்ளத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே நம்ம ஆளி இதுக்குள்ளதான் விழுந்துட்டான் போல அப்படின்னு அவங்க ஃபேமிலி எல்லாருமே சூழ்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னாச்சு கண்ணா, உனக்கு அடிக்கடி படலையே, மேல வா பாப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுமே அந்த பள்ளத்தை விட்டு வெளியே வந்தா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா ஆளி வந்து அந்த பறவை போல மாறிட்டான். அப்போ ஆளியும் நான் தாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பறவைக்குள்ள இருந்து நம்ம ஆளியோட சத்தம் கேக்குது. நம்ம ஆளியை இந்த பறவை தின்றுச்சோ அப்படின்னு கல்ல வச்சு அடிச்சு விரட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆளியும் பயந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கும் போது தவறுதலா உச்சில இருந்து இப்ப தண்ணி கடியிலையும் பொத்துன்னு விழுந்துடுறான். அப்போ ஆளியும் இப்ப அடுத்த நாள் கண்ணை முடிச்சு பாக்குறான். அவன் கண்ணுக்கு தெரியறது அவங்க தங்கிக்கிட்டு இருந்த அந்த தீவு தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்னடா இங்க பண்றோம், நம்ம யாரா இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு அவனும் ரொம்ப பேனிக்ல இருந்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி இப்போ ஒரு 3 பறவையும் வந்து உட்காருது. எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருக்க, நான் தான் உன்னை காப்பாத்தின அப்படின்னு ஐவின்னு ஒரு பறவையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. மிச்சம் 2 ஐவியோட தங்கச்சிங்க. அப்போ ஆளியும் ரொம்ப பதட்டமா பயமா பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு உடம்புல அடிபட்டு இருக்கும், வா அந்த மலை உச்சிக்கு போலாம், நம்ம எல்லாரும் அங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கோம், அங்க தேவைப்பட்ட மருந்துலாம் இருக்கும், அதை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இது நானா, அவ்வளவு தூரத்துக்குலாம் என்னால வர முடியாது, அது ரொம்ப ஹைட்டா இருக்கு, என்னால ஏற முடியாது அப்படின்னு அவனுமே பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீ எதுக்கிட்ட கஷ்டப்பட்டு மலை ஏறணும், உனக்கிட்ட தான் ரெக்க இருக்கே அப்படின்னு சொன்னதும் இது எனக்கு ரெக்க இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்பதான் ஆளியே நோட் பண்றான், ஆத்தி நம்ம பறவை வேஷத்துல இருந்துகிட்டு இருக்கமே அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஓலை சவுண்டு கேக்குது. அதை கேட்ட உடனே ஐவியும் எல்லாரும் பறந்து போகலாம் அப்படின்னு கேக்குறா. பறக்கிறதா, என்னால முடியாது அப்படின்னு ஆளியும் பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான் போது சரி ஓகே பிளான் பி அப்படின்னு ஆளியோட உடம்புல இப்ப சாணத்தையும் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வரப்போறது ஒரு கொடூரமான ஓனாய், அதுக்கு உன்னோட வாசனை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த சாணத்தை தடவுறேன் அப்படின்னு இப்போ ஆளியோட உடம்பு ஃபுல்லா சாணத்தை தடவி அவனை ஒரு செடிக்குள்ளேயே மறைச்சு வச்சு மிச்சம் இருக்கிற 3 பறவையும் பறந்து போயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு நெருப்பு ஓனாயும் வருது. அதை பார்த்து ஆளியும் மரண பயத்துல இருந்துகிட்டு இருக்கான். ஆத்தி பாட்டி சொன்ன அந்த நெருப்பு ஓனாய் வந்துருச்சுரோ அப்படின்னு. அப்ப அந்த ஓனாய் போனதுக்கு அப்புறம் ஆளியும் அங்க இருக்கிற தண்ணியில சாணத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் சின்ன வயசுல பார்த்த மீனும் அந்த இடத்துக்கு வருது. அப்ப அந்த மீன் கிட்டையும் ஆளி பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் வந்து இந்த உருவமே கிடையாது, நான் வந்து ஒரு ஜொலிக்கிற மந்திர செடியை தொட்டதுனால இப்படி பறவையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஓ ஜொலிக்கிற செடியா, நானும் அதே மாதிரி ஒன்ன பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த மீனும் சொல்லுது. அதை கேட்ட உடனே அப்படியா, அப்ப நீங்க அதை எங்க பாத்தீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அங்க தெரியுதுல இவ்வளவு மரம், அதுல பட்டு போன ஒரு மரத்துக்கு பக்கத்துல தான் நான் ஒரு செடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனடியா ரொம்ப நன்றிங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மீனும் கூகுள் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஜொலிக்கிற மொட்டு பட்டமரம், அப்ப ஜொலிக்கிற மொட்டு பட்டமரம், அப்ப ஜொலிக்கிற மொட்டு பட்டமரம் அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு நம்ம ஓலியும் அப்படியே அந்த காட்டுக்கு நடுவுல வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஐவியும் வந்துடுறா. என்ன நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு தூரத்துல பார்த்தா அந்த ஜொலிக்கிற மொட்டு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்ததும் ஆளியும் அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது ஐவியும் உனக்கு அதுதானே வேணும், இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த மொட்டு பக்கத்துல பறந்து போயிடுது. அப்ப இதை தொட்டா என்னமான பூக்குவா மாறிடுவியா அப்படின்னு ஐவியும் அந்த மொட்டை தொட்ட உடனே இப்ப ஐவி வந்து உடனே ஒரு குட்டி அணில் மாறிடுச்சு. அப்ப எதுக்கு அது தொட்டா அப்படின்னு ஆளியும் பழுதுகிட்டு இருக்கிறான். அப்ப நீ முன்னாடியே சொல்ல வேண்டியது என்னடா, இதை தொட்டா நான் உருவம் மாறுவேன் அப்படின்னு ஏன்டா சொல்லாம இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சொல்லிக்கிட்டு
சொல்லியிருந்தனே படிச்சு அதை தொடாதான்ட்டு நீயா தொட்டுட்டு இப்ப என்ற மேல பலிய போடுறியா அப்படின்னு ஆளியும் இப்ப கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்ககிட்ட கத்தி என்ன ஆக போகுது, நான் வரேன் அப்படின்னு இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த கூகுள் மீன் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் போயிடாது நான் இருனா அப்படின்னு ஆளியும் இப்ப அந்த மீன் பக்கத்துல ஓடி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல முட்டை இருந்துச்சு, ஆனா அதை தான் நான் பயன்படுத்த விடல, அதே மாதிரி வேற எங்க முட்டை இருக்குன்னு என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஐபியுமே வந்துடுது. அப்ப ஐபி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இப்ப அந்த முட்டை இருக்கிற இடத்த சொல்றீங்களா அப்படின்னு. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே கியூட்டான சண்டையும் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இவகிட்ட சொல்லிடாதீங்க, இவ கல்லூரி மங்கி, இவ எல்லாரையும் திருடி ஏமாத்திருவா அப்படின்னு. அப்ப இதை பார்த்த கூகுளும் நீங்க அடிச்சுக்காதீங்கடா, நிறைய முட்டை இருக்கிற இடமே எனக்கு தெரியும், நான் சொல்றேன், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் இருந்திருக்கேன், அதனால இந்த இடத்துல என்னென்ன எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப கூகுளும் எமோஷனலா சொல்லிட்டு அந்த முட்டை இருக்கிற இடத்தையுமே சொல்லிடுறான். ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல தான் அது இருக்குது. அப்ப இந்த நீர்வீழ்ச்சி அப்படியே எங்க இருக்கு சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மீனும் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஐபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த நீர்வீழ்ச்சி அந்த மலைக்கு அந்த பக்கமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே இப்போ கட் பண்ணா ஆளியே இப்போ ஒவ்வொரு கல்லா ஏறிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னதான் ஒரு பறவையா இருந்தாலும் தனக்கு பறக்க தெரியாதுன்றத நம்பிக்கிட்டு அவன் ஒவ்வொரு பாறையாகவும் ஏறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப தூரத்துல ஒரு ஓலை சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே இப்போ ஒரு பாறைக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஓநாய்க்கள் வருதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு குட்டி நெருப்பு ஓனாய் வந்து அப்பா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அது பாவம் தொலைஞ்சிருச்சு போல அப்படின்னு இப்ப ஐவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆமா தொலைஞ்சிருச்சு, போய் ஹெல்ப் பண்ணி பாரு, உன சூப் வச்சு தின்றும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற செடிகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த நெருப்பு ஓநாய்க்களே இவங்க பின்னாடி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆடியே இப்ப ஐவியை தான் மேல வச்சுக்கிட்டு எடுத்தான் பார் ஓட்டன்ற மாதிரி சதறி ஓடி போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த நெருப்பு ஓநாய்க்களும் துரத்தி வந்துகிட்டே இருக்குதுங்க. உடனடியே ஆளியும் ஒரு குகைக்குள்ளேயும் ஓடி போயிடுறான். அந்த குகைக்குள்ள அந்த நெருப்பு ஓநாய்க்கள் வர மாட்டேங்குது. அப்ப எதுக்காக இதுக்குள்ள வர மாட்டேங்குது, உள்ள இதை விட பெரிய ஆபத்து இருக்கோ அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள ராட்சச பாம்பு இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் 1 2 இல்ல 100கணக்கா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு மரவேர் பாம்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு மரவேர் போல இருக்கும், எது பாம்பு எது மரவேர்னே தெரியாது, நம்ம தொட்ட உடனே நம்மள கடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கேட்டாலே இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நீதான் இப்ப பூக்குவா இருக்கிறியே, பூக்குக்கு மோப்ப சக்தி ரொம்பவே அதிகம், நீ கண்ணை மூடி உனக்கு ஒரு விஷுவல் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதை கேட்டதும் ஐவியும் கண்ணை மூடி நல்லா மோந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பார்த்தா ஒரு விஷுவலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதாவது ஹீட் வேவ் அப்சர்வ் பண்ற மாதிரி. அப்போ அதோட உதவியால இப்ப ஐவிய தன் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அந்த பாம்புகள்ல கடந்தும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா இப்ப அந்த பாம்பையும் தாண்டிடுறாங்க. பின்னாடி அந்த ஓநாய்க்களை பார்த்து இப்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஓநாய்க்கள் பயங்கரமா ஊழையிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அங்க இருந்து எக்கச்சக்கமான பாம்புங்களும் இப்ப கண்ணை முழிச்சு பாக்குதுங்க. கண்ணை முழிச்சு பார்த்த உடனே தன்னோட இற அங்க இருக்கு அப்படின்னு இப்ப அந்த பாம்புங்க இப்ப ஆளிய துரத்திக்கிட்டு இருக்குது. ஆளி இப்ப ஓடி போய்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அந்த குகையோட இன்னொரு பாயிண்ட் மலை உச்சியா இருந்துகிட்டு இருக்கு. ஆத்தி கீழே விழுந்தா செதறிடுவோமேடா அப்படின்னு இப்போ ஒரு மரக்கலையை பிடிச்சி இருந்துகிட்டு இருக்கும் போதே மன்னிச்சிடறா இப்ப எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ஐவியும் ஆளிய பிடிச்சி தள்ளி விட்டுருது. அப்ப நான் சாவ போறேன்ட்டு கத்திக்கிட்டே இப்ப ஆளியும் கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். அப்ப ஐவியும் பதட்டப்படாதுறான், ஒரு 2 ரெக்கையை பொறுமையா விரிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எது இந்த 2 ரெக்கையை விரிச்சா நான் பிறந்துருவனா அப்படின்னு இப்ப 2 ரெக்கையும் விரிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ஆளி அழகா பறந்து போய்கிட்ட இருக்கிறான். அவனுக்கு மேல ஐவியும் இருந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஐயா நான் நல்லா பறக்கிறேனே அப்படின்னு இப்ப ஆளியும் அழகா பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது அப்படியே ஈவினிங் டைமும் ஆகிடுது. அவங்க 2 பேரும் இப்போ ஒரு மலை உச்சியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐவி வந்து அவ இனத்துக்கு நடந்த சில கஷ்டமான விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி நாங்க ஒரு காலத்துல ரொம்பவே பசியில செத்து மடிஞ்சுகிட்டே இருந்தோம். அப்போதான் உன் இனத்துல இருந்து ஒரு குட்டியான பூக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு, பட்டாணிகளை எப்படி பிரிக்கணும்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அதனால என் இன மக்களும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளிக்கு அப்ப நீதானாடி அந்த பறவை அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி. அப்ப சரி ஓகே நான் போய் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு இப்ப ஐபியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஆளி எங்கேயும் போகாம அதே இடத்துல தூங்கிக்கிட்டு இப்ப நம்ம அந்த அருவியை தேடி போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு தூரத்துல அந்த அருவியும் தென்படுது. அப்போவா போவன்ட்டு இப்ப அந்த அருவி பக்கத்துலயும் வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த நெருப்பு ஓநாய்க்களோட கூட்டமே அந்த இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது இதுங்களோட வீடா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்ல ஒளிஞ்சினு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற தண்ணியில அந்த மீன் வந்து மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போதான் அந்த மீன் கிட்டயே வந்து பேசுறாங்க, யோ இது அந்த நெருப்பு ஓநாய்க்கள் இருக்கிற இடையா, என்னையா நீ எங்களை மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லும் போதே என்னப்பா நான் முழுசா சொல்றதுக்குள்ளே நீங்க வாட்டில போயிட்டா அது என்னோட தப்பா அப்படின்னு அந்த மீனும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் அந்த ஓநாய்களுக்கு இற போல நடிச்சுக்கிட்டு அதை நான் திசை திருப்பிடுறேன், அந்த சமயத்துல நீங்க போய் அந்த முட்டையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்காக நீ இவ்வளவு ரெஸ்க் எடுக்கிறியா, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அதுல இருந்து ஒரு முட்டை நான் உனக்காக எடுத்துட்டு வரேன், நீயும் ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு உருவத்துக்கு மாறிடு, நீயும் தனியா தானே இருக்கன்னு சொல்ற, பறவையா மாறி இந்த உலகத்தையே அழகா
அழகா சுத்தி வா அப்படின்னு இப்ப பிளானிங்கும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்ப அந்த ஓநாய்க்களும் அங்க நமக்காக மீன் காத்துக்கிட்டு இருக்கு, அதை போய் நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும் போதே கூகுளும் இப்ப அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய்கிட்டு இருக்குது. அந்த சமயத்துல ஐவியும் ஆலியும் அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு மொட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்து ஐவியும் இப்ப அதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஆலியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாளோ அப்படின்னு. அப்ப என்ன நம்ப மாட்டியா, நான் உனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஐவியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உன்னை எப்பயுமே நான் நம்ப மாட்டேன், ஏன்னா உனக்கு சின்ன வயசுல அந்த பட்டாணியை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு இப்ப அவனோட ஸ்டோரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட கூட்டம் இந்த குளிர்காலத்துல தாங்கவே தாங்காது, சாப்பாடு இல்லாம இறந்து போக போறாங்க அப்படின்னு. அப்போ அந்த சமயத்துல அப்படி ரொம்ப எமோஷனலா இப்போ ஆளியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா அந்த நெருப்பு ஓநாய்க்களோ வந்துடுது. அதுங்களை பார்த்த உடனே இப்ப கூகுளை வந்து காப்பாத்துறா காப்பாத்துறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கால் தட்டு மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல அந்த மொட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. மொட்டுல விழுந்தது இப்ப அவங்க ரெண்டு பேரும் கூகுளா மாறிட்டாங்க. அதாவது மீன் போல மாறி அந்த பக்கத்துல இருக்கிற அருவியில விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்ப தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப கூகுளோ வந்து காப்பாத்திடுறான். அப்ப என்னடா நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, நாங்க அந்த முட்டுல விழுறதுக்கு முன்னாடி உங்க பேரை சொன்னோம், அதை தொடறதுக்கு முன்னாடி நம்ம யாரா மாறணுமோ அந்த இனத்தோட பேர் சொல்லணும் போல அப்படின்னு இப்ப ஐவியும் அதை கண்டுபிடிச்சு ஆளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு இனிமேட்டு நீ வேற ட்ராக்ல போ, நான் வேற ட்ராக்ல போறேன், நம்ம ரெண்டு பேருமே வேற வேற இனம், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு அவன் வாட்டில இப்ப தனியா போய்கிட்டு இருக்கும் போது இப்ப கூகுள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீ அப்படியே போறதா இருந்தா போய்க்க, நான் ஐவி கிட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், கொத்து கொத்தா எங்க முட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், வா நம்ம போவோம் ஐவி அப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா இப்ப கூகுள் ஆலியும் ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி சோகமா ஐவியும் வந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா ஆலி அப்படி பேசினது ஐவிக்கு சுத்தமா பிடிக்கல, அவ ரொம்பவே சோகமாகிட்டா. அப்ப கூகுள் இப்ப ஆளி கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி யாரையும் செடு செடுன்னு பேசாத, தனியா இருக்கிற வழி எனக்கு மட்டும்தான் புரியும், நீ அவளை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப ஐவியும் ஆலியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் என் தங்கச்சில இன்னைக்கு உயிரோட இருந்துகிட்டு இருக்கா, இல்லாட்டி என் இனத்துல இந்நேரம் பாதி பேருக்கும் மேல அழிஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாரையும் காப்பாத்தினது அன்னைக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே எமோஷனலா பேசிக்கிட்டே இப்ப அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மொட்டுக்கல்ல இப்போ 3 அடுக்கு அருவிக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மொட்டை பார்த்தது இப்போ ஆளி வந்து ஏற பாக்குறான். ஆனா அந்த அருவியோட ஃபோர்ஸ்ல அவனால மேல ஏற முடியல. அப்ப இரு அவசரப்படாத, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி ஏற பாத்திருக்கேன், என்னாலேயே முடியல, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு இப்ப 3 பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஏன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டிக்கிட்டு ஏறக்கூடாது அப்படின்னு இப்ப கூகுள் நடுவுல போட்டு மிச்ச 2 பேரும் சைடுல ஒட்டிக்கிட்டு இப்ப அந்த அருவியை ஏற பாக்குறாங்க. இப்ப பார்த்தா அவங்களால ஈஸியாவே ஏற முடியுது. அப்ப நம்ம இன்னும் 2 ஏறணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற பாறைகள் ஒவ்வொன்றும் எந்திரிக்குது. பார்த்தா இதுங்கெல்லாம் பாறை கரடி அப்படின்னு சொல்றாங்க. அதுங்க பல நாள் பசியில இருந்திருக்கும் போல. இப்போ வந்த மீன்களை பார்த்த உடனே வேட்டையாட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு அந்த 2வது மேலே ஏறிக்கிட்டு ஒரு வழியா இப்போ 2வது ஏறி முடிக்கிறாங்க. அப்ப இன்னும் ஒண்ணுதான் நம்ம ஏறணும் அப்படின்னு மேல பார்த்தா அந்த இடத்துல அந்த நெருப்பு ஓநாய்க்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. கூடவே அதோட குட்டியும் இருந்துகிட்டு இருக்கு. அது ஆர்வத்துல அங்க இருக்கிற மரக்கலைய புடிச்சுக்கிட்டு இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன காப்பாத்துங்க, கீழே கரடிகள் இருக்கு அப்படின்னு இப்போ அந்த ஓநாய்க்குள்ள தன்னோட குட்டியை காப்பாத்த பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த ஆளியும் அந்த குட்டி ஓநாய்க்கு பிரச்சனை அப்படின்னு இப்போ 3 பேரும் அதோட வாழ்க்கையில நல்லா புடிச்சுக்கிட்டு ஒரு வழி அந்த குட்டி ஓநாயையும் ஆளி காப்பாத்திடுறான். அப்போ நான் உங்களை கொல்ல வந்தும் இருந்தாலும் எங்க குட்டிங்களை நீங்க காப்பாத்திட்டீங்களே அப்படின்னு அந்த நெருப்பு ஓநாய்க்குள்ளும் அங்க இருந்து போயிடுதுங்க. அப்ப அவ்வளவுதான் பிரச்சனை ஓவர், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இப்ப அந்த 3வது அருவி மேலேயே வந்துகிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அந்த முட்டுல விழுந்து தன்னோட பழைய உருவத்துக்கே வந்துடுறாங்க. அப்ப பின்னாடி கூகுள் ஒருத்தகிட்ட இருக்கான், வா நீயும் வந்து உனக்கு பிடிச்ச விலங்க சொல்லி குதி, யார போல மாற போறா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைச்ச நமக்கு அங்கதான் பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. அந்த கூகுள் வந்து நெருப்பு ஓனாய் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த செடிங்க மேல குதிக்குது. அப்ப இவ்வளவு நேரம் நல்லவன் போல வேஷம் போட்டு இப்போ அது முழு நெருப்பு ஓனாயாகவே மாறுது. அப்ப இதுக்காகடா இப்படி மாறினா அப்படின்னு கேட்டதுக்கு இதுதான் என்னோட நெஜ உருவம், மர ஓநாய்களை இத்தனை நாள் நெருப்பு ஓநாய்கள் நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த, நான் தான் நெருப்பு ஓனாய் அப்படின்னு இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டையை சீண்டின உடனே அது உடம்பு ஃபுல்லா இப்ப நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அப்ப பேசிக்கிட்டே நீ தானே இந்த ஒட்டுமொத்த காட்டையை எரிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் தான் எரிச்சேன், இசோக்கெல்லாம் தந்திரம் பண்ணி என்ன மீனா மாத்திட்டாங்க, எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு இருந்துகிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு நீ விடுதலை வாங்கி கொடுத்துட்ட, நீ என்னோட உயிர் நண்பன், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஐவியும் தப்பிச்சு போய் அந்த மொட்டுகளை எடுக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்து அந்த நெருப்பு ஓனாய் இப்போ ஐவியை பிடிச்சி
ஒரே கவ்வா கவ்வி சொலட்டி கீழே போட்டுருது. அதனால ஐவியும் இப்ப மயக்கம் போட்டு பொத்துன விழுந்துருது. அப்ப எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நீயே இவ்வளவு வெறுத்துக்கிட்டு தானே இருந்த, நான் பண்ணதுல எதுக்கு கூத்த சொல்ற, இந்த காடை இனிமேட்டு என் பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு அந்த நெருப்பு ஓனாய் அங்க இருந்து போயிடுது. அப்ப ஆளி இப்ப ஐவியை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஐவிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கிறதுனால அவளால சரியா பேசக்கூட முடியல. அப்ப இவளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் மலை உச்சி இவன் நோட் பண்றான். மலை உச்சியில இவங்களோட இனமும் இருந்துகிட்டு இருக்கு, கூடவே மருந்து இருந்துகிட்டு இருக்கு. இவளை அங்க கூட்டிட்டு போனா காப்பாத்திடலாம் அப்படின்னு இப்ப தனியா கஷ்டப்பட்டு ஐவி அந்த மலை மேல இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப ராத்திரி பகல்னு கூட பார்க்காம சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இப்ப மேல எடுத்துக்கிட்டும் இருக்கிறான். ஒரு வழியா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மலை உச்சிக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல நிறைய ஐவியோட இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்படியாச்சும் இவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் மயக்கடிச்சு பொத்துன விழுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சும் பாக்குறான். அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட எங்க ஐவி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மன்னிச்சிருப்பா அவ போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டதும் ஆளியும் இப்ப கதறி அழுதுகிட்டு இருக்கா. உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன், இருந்தாலும் என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு. அப்ப நான் எங்கேயும் போலடா, உனக்கு உணவு எடுத்துட்டு வரதாண்டா போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஐவி இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப 2 பேரும் இப்ப கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் பயந்துட்டேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு. அவங்களுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாதா, நீ போயிட்டேன்னதும் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு இப்ப ஆளியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டு, ஆளியும் எங்களோட இனத்தை பாரு, நாங்க எப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க நிறைய குட்டி பறவைகளும் சந்தோஷமா விளாண்டுகிட்டு இருக்குதுங்க. இதுங்க எல்லாம் இங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு ஐவியும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த குட்டி பறவைகளும் இப்ப ஆளிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த சமயத்துல வெள்ளை வெள்ளையா பனி போல பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப ஜாலி ரொம்ப பனி பெய்யுது அப்படின்னு அந்த குட்டி பறவைகளும் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அதை தொட்டு ஆளியும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். இது பனி மாதிரியே இல்லையே அப்படின்னு. அப்பதான் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட காடுங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்த ஐவியோட கூட்டமும் பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆளி வந்து அங்க ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் ஐவியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிறவங்களோட கூட்டமும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்க ஐவி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த காட்டுல நம்ம இப்படி சந்தோஷமா வாழ்ந்தா கடைசியில அதுங்க நம்மளையும் அழிச்சிரும், நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்னு இப்ப அந்த கூட்டத்துக்கே ஒரு பயங்கரமான ஸ்பீச்ச போட்டு இப்ப எல்லா பறவைகளும் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல தீக்கு பயந்து இறந்துகிட்டு இருக்கிற உயிரினங்களுக்கு எல்லாம் அந்த பறவைங்க கரையை நோக்கி வழி சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப எல்லா உயிரினங்களையும் கரைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அங்க இருக்கிற தீவுக்கு கொண்டு போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த மர ஓநாய்களும் வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு மரத்தால சில பலகைகளை செஞ்சு அங்க இருக்கிற மிருகங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது மேல உட்காந்து நம்ம பயணம் பண்ணி போகலாம் அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த தீவு நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த தீவுல ஆலியோட சொந்தக்காரங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்து ஓடி வராங்க. அண்ணி இப்படி ஓடி வந்துடுறாங்கன்னு அங்க ஆபத்துரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இல்லப்பா இவங்க யாரும் ஆபத்து இல்ல, இவங்களுக்கு எல்லாம் நம்மளோட உதவி தேவைப்படுது, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டு இருக்கிறாரு, அப்படி பண்ண முடியாதுரா அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஆளி வந்து ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, சோ யாரும் எதுவும் நம்மள பண்ண மாட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஆளியோட அப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி எல்லாரும் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு. அப்ப அவ்வளவுதான் எல்லாரும் பாதுகாப்பாயிட்டாங்களே அப்படின்னு கேட்டா பிரச்சனையை இனிமே அதை ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு ஓனாய் தூரத்துல இருந்து கத்திக்கிட்டு இருடாம அவனை வர அப்படின்னு அந்த தீவை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல இப்ப ஆளியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கீழே விழுந்த அந்த குழி ஞாபகத்துக்கு வந்து அந்த குழியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துலதான் அந்த மொட்டிலேயே இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட வேர்களை இருந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த வேரை புடிச்சு இப்ப மனசு அரை கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இது கேட்குன்ட்டு தான் நினைக்கிறேன் டீசோ, நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, ஒரே ஒரு மொட்டு மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து சில எனர்ஜி போற மாதிரியும் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சில எனர்ஜியும் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அந்த இடத்துல புதுசா ஒரு மொட்டுமே முளைச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அதை பார்த்துட்டு இப்ப நெருப்பு ஓனாயின்னு சொல்லி சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா அவன் டிசோன்னு சொல்லி அதை புடிச்சிடுறான். இப்ப ஆளிய பார்த்தா ஜெய்சண்டிக்கான்னு டிசோவா மாறி இப்ப அந்த நெருப்பு ஓனாய் கூட சண்டைக்கு போறான். அப்ப முத அடியிலே அந்த நெருப்பு ஓனாய் மயக்கம் போட்டு இருக்கிற மாதிரி காமிச்சாலும் அது மறுபடியும் எந்திரிச்சு இப்ப உடம்பு முழுக்க நெருப்போட ஆளி மேல ஏறி அது மேல இருக்கிற மரத்தை ஃபுல்லா எரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மொத்தமா எரிச்சிட்டு இப்போ ஆப்போசிட்ல ஒரு பாறை மேல உட்காந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்குது. ஆளிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப தண்ணியில விழலாமே அப்படின்னு கேட்டா தண்ணி இவனை விட ரொம்பவே ஆழமா இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளியும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற வேற அந்த பாறைகளோட சுத்திக்கிட்டு இப்ப அந்த நெருப்பு ஓனாயோட 4 காலிலையுமே லாக் ஆகுது. அப்ப நீ என்னடா பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு மழை சரிஞ்சு இந்த இடமே ஒரு தீவா மாறிச்சு பாத்தீங்களா, அந்த பாறைகளை உடைச்சு விட்டு இங்க இருக்கிற தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போறதுதான் பிளானா வச்சிருக்கான். அப்ப இப்படி பண்ணா நீ செத்துருவடா அப்படின்னு இப்ப ஐவியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல,
நீங்க எல்லாம் பொழைச்சிப்பீங்கல்ல அப்படின்னு இப்ப அந்த பாறைகளை உடைச்சு விட்டு தண்ணியோட தண்ணியா போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பின்னாடியே ஐவியும் போய் பாக்குறா. ஆனா ஆளி எங்க இருக்கான்ட்டு தெரியவே இல்ல. அவ ரொம்பவே சோகமா ரிட்டன் வந்துடுறா. அப்ப ஆளியோட அம்மா அப்பா கிட்டயும் போயிட்டு தன்னோட இரங்கலை சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா அவளை காப்பாத்த முடியல, அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடமும் இப்ப பழையபடியே ஒரு பசுமையான காடாகவும் மாறுது. உயிரினங்கள் எல்லாரும் ரொம்பவே செழிப்பா அவங்களோட பழைய வாழ்க்கை முறைக்கே போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாட்களும் அப்படியே உருண்டோடி போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய அதிர்வு அதிருது. யார் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த காடுகளுக்கு டிசோ தான் வந்திருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட டிசோக்கள் வரத பாத்துக்கிட்டு இப்ப ஐவியும் பறந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு டிசோல நம்ம ஆளியோ இருந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அவனை பார்த்ததும் ஐவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. அப்பதான் ஆளியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போய் நான் ஒரு இடத்துல மயங்கி கிடந்தேன். அந்த இடத்துல ஏகப்பட்ட டிசோக்கள் இருந்துச்சு. அந்த மொட்டை பயன்படுத்தி தான் நான் பழையபடிக்கே மாறினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆளி அவனோட பழைய இடத்துக்கே வந்துட்டு தன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணி கட்டி பிடிச்சுக்கிறான். ஆளிய பார்த்த டிசோக்கள் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணி அவனுக்கு மரியாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட 2 கால்களையும் தூக்கி வணக்க வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா அந்த இடத்த நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான படத்தெல்லாம் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல இதே போல ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். சோ ஹாவ் அ கிரேட் டே.